இங்க ஒருத்தர் மாடியில இருந்து கீழே குதிச்சிடலான்ட்டு போயிருப்பாரு. எதனாலனா இவருக்கு எந்த ஒரு விஷயத்துல அதிர்ஷ்டமே சுத்தமா கிடையாது. மாடியில இருந்து குதிச்சாலும் இப்ப இவர் வந்து இறந்து போக மாட்டாரு. இன்னொருத்தர் மேல போயிட்டு விழுந்திருப்பாரு. இறந்திருந்தா கூட நல்லதா இருந்திருக்கும். இப்ப இவனுக்கு வேற நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு காசு கொடுக்கணுமே அப்படின்ட்டு அவரை வருத்தப்படும் போது போலீஸ் வந்து இப்போ ஒருத்தர் மேல போயிட்டு விழுந்திருப்பாருல அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவன் வந்து நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு கிரிமினல் தான், நல்லவேளை நீங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு பிரைஸ் அமௌண்டா நிறைய காசு கொடுப்பாங்க. என்னடா இது ஒரே ஆச்சரியமா இருக்கு, நம்மளுக்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்குதே அப்படின்ட்டு அவரும் அப்படியே கொஞ்சம் நிம்மதியா இப்படி போறப்போ கால் தடிக்கிறோம். ஆனா எங்கேயும் போயிட்டு கீழே எல்லாம் விழுந்துடாம கரெக்டா லேண்ட் ஆகிருவாரு. இப்ப அப்படியே ரோட்ல சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கார் எடுத்துட்டு வந்து இடிச்சிருவா. இப்பதான் நம்ம நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள இடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரும் வந்து வருத்தத்துல அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு தடவை இவர் மன்னிப்பு கேளுன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பொண்ணு வந்து என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, எவ்வளவு காசு வேணாலும் தரேன் அப்படின்ட்டு அமௌண்ட்டை ஏத்திக்கிட்டே போவா. $1000 $2000 அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே போயிருப்பாளா. இப்ப கடைசியில $50,000 வந்தாச்சு. இவரும் யோசிச்சிருப்பாரு, இவ கேட்கிற மன்னிப்பு நம்மளுக்கு முக்கியமா இல்ல இவ்ளோ காசு கொடுக்குறாளே அது முக்கியமா அப்படின்ட்டு முடிவு பண்ணி சரி எனக்கு மன்னிப்பே தேவையில்லை காசு கொடு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு ஒரே நல்ல விஷயமா தான் இவருக்கு நடந்துட்டு இருக்கு. இதை போயிட்டு அவரோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருப்பாரு. வீட்டுல வந்து எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு நீ இங்க வந்துடாத, ஏன்னா போன தடவை இப்படிதான் நீ வந்து சாப்பிடறன்ட்டு உட்காந்து டேபிளோட மொத்தமா கவுத்து விட்டு எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆகிட்டேன் பாருங்க, கோல்டு செயின் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப வீட்டுல இருக்கிறவங்களும் ஒரு வேலை நல்லது நடந்துருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு அவரே வந்து சாப்பிடறதுக்காக உட்கார வச்சிருப்பாங்க. பார்த்தா சேர் உடஞ்சி கீழே விழுந்து அவர் அந்த பயத்துல டேபிள் மேல போட்டிருக்க துணியை பிடிச்சி இப்படி இழுத்து டேபிள் மேல இருக்க சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி பெரிய ஆர்ப்பாட்டமே ஆகிரும். அதனால இப்ப இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வேற வழியே இல்லை, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் எடுத்து சாப்பிடலான்ட்டு ஓபன் பண்ணா இவரோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல மட்டும் மசாலா பாக்கெட்டே இல்ல. சரி மசாலா இல்ல ஜூஸியாச்சும் குடிப்போம் அப்படின்ட்டு பாட்டில் கேப் ஓபன் பண்ணா இப்போ ஒரு லாட்டரி போயிட்டு இருக்கோம், அதை வந்து இவர் தான் வின் பண்ணிருப்பாரு. இது என்னடா திடீர்னு அதிர்ஷ்டம் நடக்குது, திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கு அப்படின்ட்டு அவரை யோசிச்சுட்டு தான் தெரிய வந்திருக்கும். இப்ப ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா கூடவே அவருக்கு அடுத்ததான் நடக்க போறது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால கெட்டது நடந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வந்து அப்படியே கஷ்டத்துல இல்லாம அடுத்து நடக்க போற நல்ல விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்து காத்திருக்காரு.